ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் ஒரு செம்மையான டெக்னாலஜி யூஸரா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபார் ஷுர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி யூஸராக தான் இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு டெக்னாலஜியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, கெட்டது இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். அதை எப்படி அந்த பாசிட்டிவாக மட்டும் யூஸ் பண்ணணுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். அதுவும் எப்படி எனக்கு தெரியும் தானே கேட்குறீங்க. இதை தவிர எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் இருக்கும் போது உட்காந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா. ஸோ ஃபார் ஷுர் உங்களுக்கு வந்து அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் டெக்னாலஜியை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு ப்ரிப்ரேஷனாக இருந்தாலுமே நீங்கள் டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை எடுக்க முடியும். அண்ட் வித்தவுட் டெக்னாலஜி இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் டெஃபினட்டாக நம்மளால் பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் நிறைய எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அண்ட் ஆன்லைன் சோர்சஸ், பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூடியூப் சேனலோட சஜஷன் லிங்க்கும் கொடுத்தாச்சு. அண்ட் சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அன்அகாடமியை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து அன்அகாடமி எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அன்அகாடமிங்கிறது ஃபர்ஸ்ட் அதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குரூப் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த அன்அகாடமி. ஸோ அவங்க ஆல்ரெடி சிவில் சர்வீசஸ்க்காக எக்கச்சக்கமாக படிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் புட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நிற்குது. ஸோ லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த அன்அகாடமி. அன்அகாடமிலே இப்போ நெக்ஸ்ட் ப்ளஸ் கோர்சஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க, விச் இஸ் அ பெய்டு வெர்ஷன். பட் இன்னுமே கன்சிடபிளான அமௌண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் பெய்டு வெர்ஷன்ஸ்லையும் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இது எக்கச்சக்கமான ஆட்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஈவன் தான் நம்ம பெய்டு கோர்சஸ்க்கு போகலை அப்படின்னாலும் நான் பெய்டு கோர்சஸ்க்கு மட்டும்தான் இப்போ நான் வந்து எப்படின்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் எந்த கோர்ஸும் பே பண்ணி இது வரைக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதில்லை அன்அகாடமியில். அண்ட் பேமெண்ட்டும் குவைட் ஹை தான். ஸோ 8,000 9,000 இந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் பீப்புள் யாரும் எத்தனை பேர் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நான் பண்ணல. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ஆப்வியஸ்லி உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்வேர் அரௌண்ட் 27 MB ஆர் சம்திங் வருது. பட் நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ணி முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த இது வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை ஃபோனில் யூஸ் பண்ணுறது பெட்டரானா இட் டிபெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒரு நல்ல வைஃபை கனெக்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இல்லை மொபைல் டேட்டா தாங்கிற பட்சத்தை நீங்கள் லேப்டாப்புக்கு போட்டு அந்த டெதரிங் காஸ்ட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் மொபைலில் ஆப்பாகவே லோட் பண்ணிக்கலாம். குவைட் கன்சியூமிங் தான், டேட்டா வந்து கன்சியூம் ஆகிட்டு தான் இருக்குது. பட் கன்சிடரபிளி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே செலவு பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலி நானுமே வந்து ஏன் யூடியூப் வந்தேன், ஏன் அன்அகாடமி போகல, லைக் அன்அகாடமிலே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் பிகாஸ் அன்அகாடமியில் வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஆர் யூஸிங் இட். யூடியூப் அப்படிங்கும் போது இட்ஸ் அ பிக்கர் பிளாட்ஃபார்ம். பட் அஃப்கோர்ஸ் இதுனா வந்து நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஈஸியாக கிடைப்பாங்க. யூடியூப்பில் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அது எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட யூடியூப்பில் வந்து சர்ச்சிங் வந்து ஜாஸ்தி அண்ட் அதோட ஆப்டிமைசேஷனோட லெவலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்அகாடமியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பண்ணல. பட் இப்போ அவங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமாக அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் அதனால நிறைய எஜுகேட்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி என்னை விடையும் நல்லா பண்ணுற எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆப் எத்தனை வாட்டி அப்டேட் ஆகுதோ நீங்களும் அந்த அப்டேட் கொடுக்க தான் உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். அண்ட் இந்த ஆப்போட யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது சிலருக்கு வந்து பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு ஃபஸ்ட்டு புரியவே புரியாது, இதெல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ இதோட குட்னஸ்லாம் சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்டேட்டட் வெர்ஷன் இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டடான வெர்ஷனில் இருக்கிற ஆப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இதோட இது ஃபுல்லாத்தையும் இப்போ பிரிச்சுட்டாங்க. ரீசெண்டாக தான் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க, முன்னாடி அப்போலாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, சிஎஸ்சி, கேட்டு, இங்கிலீஷ் இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஏன் இங்கிலீஷ் அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால இங்கிலீஷை வந்து தனியாக பிரித்து இங்கிலீஷ் யூசேஜ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் டோன்ட் வரி, உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியல அந்த ஃபீல்ட்லாம் நமக்கு இருக்கும்ல, இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி ஆர் நாட் த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பட் இதுக்கு இதெல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த இதுக்கு போயிட்டீங்கன்னா சரி நம்ம இதை வச்சு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அந்த தாட்லாம் வரும். பட் அப்படிலாம் அதெல்லாம் விட்டுருங்க. நாம் என்ன படிக்க வந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் கோர்சஸ் தான் அதிகப்படியாக இருக்கும். அண்ட் அந்த கோர்ஸ்க்குள்ளே இண்டிவிஜுவல் லெசன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ
ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, நியூஸ் பேப்பர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எஸ்ஏ ரைட்டிங்கு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி எக்கச்சக்கமாக இருக்கா. ஸோ இதில் வந்து நல்லாவே வந்து டிவிஷனாக இருக்கும். எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. நியர்லி 5 மில்லியன் பீப்புள் ப்ளஸ் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற ஒரு இது தான். அண்ட் இதில் கிரியேட்டர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நம்மளால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அவங்களும் அதுக்கான ஃபார்மட்ஸு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட், எக்காலஜி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு. எல்லாத்தையும் வந்துட்டு 100+ கோர்சஸ் வந்து ஈச் டாப்பிக்கு போகுது. இது ஜாகிரஃபிலாம் பாருங்க சொல்லிட்டு 885 டாபிக்ஸு, ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு 1300 கோர்சஸ் இருக்குது. ஸோ இத்தனை கோர்ஸும் நமக்கு என்னென்னா இதுக்கு நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தனை கோர்ஸ் இருக்கா, மேபி இப்போ ஜாகிரஃபி எடுத்துக்கலாம். ஜாகிரஃபி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜாகிரஃபியில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து அது மட்டும் போயிட்டே இருக்கும். நீங்கள் இவ்வளோ கோர்ஸ் படிக்கும் போது ஒரு கோர்ஸுக்கு இன்னொரு கோர்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்னு அந்த கோர்ஸ் வைஸாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா, பாலிட்டி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க. சில எஜுகேட்டர்ஸ் செம்மையாக பண்ணுவாங்க, சில எஜுகேட்டர்ஸ் நல்லா ட்ரை பண்ணி இருப்பாங்க, சில எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்க படித்ததும் அவங்க எடுக்கிறதும் சேமாக இருக்கும். இப்போது நான் எனக்கும் பாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பாலிட்டியை படித்து என்னோட ஐடியாவுக்கு என்னோட புத்திக்கு எட்டி நான் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும், பாலிட்டியவே அவங்களோட காலேஜ் டைமில் படித்தவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும் இதில் ஒவ்வொருத்தரோட வீடியோஸ்க்கு. இப்போ இந்த அர்பிதா பிரகாஷ்லாம் இருக்காங்களா, இவங்க வந்து ஜாகிரஃபி அண்ட் பாலிட்டி எடுப்பாங்க. நந்தினி மகாராஜ் வந்து செம்மையாக பாலிட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி மேலே சாகுமோடின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சாகுமோடியும் வந்து பாலிட்டி சூப்பராக எடுப்பாங்க. அண்ட் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான டாபிக் டேக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் என்சிஆர்டி சம்மரிஸும் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே போகும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பர்சன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். பட் சில ஆட்கள் தான் நமக்கு வந்து புரியும், சில பேருக்கு புரியாது. நம்ம ஸ்கூல்லேயே எல்லா ஸ்டாஃபும் எடுக்கிறது நமக்கு புரியாதுல. எல்லாருமே நல்லா எடுக்காங்க, எல்லாருமே ஈக்குவல் எஃபர்ட் தான் போடுறாங்க. பட் நமக்கு சில ஸ்டாஃப் எடுக்கிறத விட இன்னும் சில ஸ்டாஃப் எடுத்தால் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து பர்சனலி அர்பிதா பிரகாஷ் எடுக்கிறத விட எனக்கு வந்து சாகுமோடி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா நான் அவங்கள மட்டும் நான் போயிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து அந்த எஜுகேட்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், அந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இது. ஸோ இப்போ இந்த சாகுமோடின்னு இருக்கா, லைக் அந்த எஜுகேட்டரை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாலோன்னு வருதா, ஸோ ஃபாலோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஃபாலோயிங். இப்போ இதில் வந்து என்சிஆர்டி 11 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் உடைய சம்மரி தான் இது. ஸோ நீங்கள் வேணால் இப்போ டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அண்ட் இதோட ஒர்க்கிங் வந்து இப்போ இங்கே ஸ்பீடும் வந்து ஆப்வியஸ்லி யூடியூப்ல எப்படி சொல்லுவோம் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கன்னு, ஸோ அந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தவக இந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்லைட்ஸை கூட உங்களால் வந்து தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நல்லாவும் இருக்குது. ப்ரொவைடட் இட் இஸ் டூ குட் கண்டிப்பாக. பட் இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வித் ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒர்க்கிங். நீங்கள் ரெண்டே விஷயம் தான், ஒன்று கோர்ஸை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இது நம்ம பார்க்கோம்ல கிளாஸ் 11 என்சிஆர்டியோடைய, தட் இஸ் இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், இதுக்கே வந்து இவங்க ஒரு சொல்யூஷன் போட்டிருக்காங்களா, இன்னும் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கே 4-5 பேர் சொல்யூஷன் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது டைம் கன்சியூமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதுலேயே அந்த கோர்ஸோட டோட்டல் லென்த் கொடுத்துருப்பாங்க 3 hours 52 minutes. ஸோ நியர்லி 4 hours இன்வெஸ்ட் பண்ணி அந்த சிங்கிள் புக்குக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களா, அகல்ஸ் இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டெய்லி எப்படி எவ்வளோ பார்க்க போகிறீங்க, அதை எப்படி ட்ராக் வைக்க போகிறீங்க, எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ டைம் டிவோட் பண்ண போகிறீங்கிறதுலையும் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து 1 வீடியோ நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக அந்த புக்கை எடுத்து ஒரு வாட்டி படித்து முடிச்சிருவேன். ஆல்ஸ் நான் புக்கை எடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 வீடியோவை பார்த்து முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லைனா நம்மளால் வந்து முடிக்க முடியாது. பட் மெயின் ப்ராப்ளம் அன்அகாடமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் டாப்பிக்கு 10-15 எஜுகேட்டர் இருக்கும் போது யார் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது கஷ்டம். அதில் அவங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து நம்மளோட நல்ல எஜுகேட்டர்ஸ் மேபி மிஸ் பண்ணுவோம். சரி, அது மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். ஏன் டைம் கன்சியூமிங்னா, இதுக்கு பரவாயில்ல, இதுன்னு ஒன்று நெக்ஸ்ட்டு, அதுன்னு ஒன்று நெக்ஸ்ட்டு,
படிக்க தான் செய்வோம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அப்படின்னாலும் அவ்வளோ டைம் கொடுக்குற அளவுக்கு நமக்கான டைம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன், இப்போ இவங்க அன்னபரமேஸ்வரி ஸ்ரீனிவாசன்கிறவங்க வந்து நம்ம தமிழில் தான் நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க, இருந்துப்பாங்க, எல்லாமே வந்து இந்த தமிழ்னு இருக்கா. ஸோ இவங்க கிளாஸஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா டீச் பண்ணுவாங்க ஆக்சுவலி. பட் என்னென்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து செமையாக இருக்கும் எல்லாமே. அகெயின் உங்களுக்கு வந்து டைம் கன்சூமிங், அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சிலருக்கு வந்து டேட்டா ப்ராப்ளம்ஸ் வரும், ஏன்னா இந்த அன்அகாடமி வந்து கொஞ்சம் டேட்டா கன்சம்ஷன் இருக்கிறதுனால டேட்டா ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சம்திங் லைக் பாயிண்ட்ஸ்ன்னு ஏதோ வச்சுருந்தாங்க, எனக்கு தெரியல இப்போ அந்த ஃபீச்சர் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆப்வியஸ்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்துன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் இதெல்லாம் கோல்ஸ் மாதிரி நீங்கள் என்னெல்லாமோ வச்சுருக்காங்க இவங்க, இவ்வளோத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கோல்ஸ்ன்னு செட் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதுலேயே வந்து டைமிங்லாம் இருக்கும். பர் டேக்கு நான் 10 மினிட்ஸ் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெய்லி இந்த ஆப்பை வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணீங்க, ஆப் ஆர் வெப்சைட் வாட் எவர் இட் இஸ், அந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சஜஷன்ஸு. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆப் தான் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஆப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 திங்ஸ், ஒன்று கோர்ஸை லிமிட் பண்ணுங்கள், அந்த கோர்ஸை மட்டும் பார்த்து முடிக்க. அண்ட் உங்களோட நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு அந்த பர்சன்ஸை லிமிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்னல பாலிட்டிக்கு நான் நந்தினி மகாராஜ் அண்ட் சாகுமுடி 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன். பாக்கி எல்லாத்துக்கும் ரேண்டமாக கோர்ஸ் வைஸ் எனக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தது தான் கண்டினியூ பண்ணுவேன், எல்ஸ் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சில ஆட்களோட, அண்ட் இட் வில் பி அ குட் திங். ஓகே, ஸோ கரெக்டாக டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது டெக்னாலஜியில். ஸோ யூடியூப் சோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை அன்அகாடமியாக இருக்கட்டும், ஆல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது படித்த மாதிரி இருந்தாலும் நிஜத்தில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க கொஞ்சம் கம்மியாக. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங், டோன்ட் வரி அபவுட் எனி திங். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும், இல்லைனா இன்றைக்கே நான் கம்மியாக தான் படிக்கிறேன், நாளைக்கு இதை விட கம்மியாக படிப்பேன், இந்த மாதிரியான எந்த விதமான தாட்ஸும் வேணாம். இது வரைக்கும் நான் படிக்கலைங்கிற ரெக்ரெட்டும் வேணாம். ஜஸ்ட் கீப் ப்ரொசீடிங். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணாலே நம்மளால் டெஸ்டினேஷனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஸ்டார்ட் ப்ராக்டிசிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ தேங்க்ஸ் a lot for your support. If you have any doubts, please do say me in the comments below. Thank you.